கோதுமை மாவில் செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? நம்ம கடையில் போயிட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இது செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். இது கூட நல்லா சூடு பண்ண ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ தனியாக வந்து கடல மாவு 2 டீஸ்பூனும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம திரட்டி வச்சுக்கணும். சப்பாத்திக்கு மாதிரி திரட்டி வச்சுட்டு இதில் ஒவ்வொரு லேயராக வந்து இந்த சப்பாத்தி வச்சு அது மேலே அந்த கடல மாவு நெய் அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா தேய்ச்சி ஸ்கொயராக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஸ்கொயர் ஷேப்லேயே தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சி வச்ச எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம அரிசி மாவுலேயே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.